எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து நெத்தியிலே பிடிச்சு வெங்கட்டும் போய் சாஸ்திரிகளை வர சொல்லு. பிரசவ காலத்துல தாயுமானவர் ஸ்லோகத்தை ஜபிச்சா தாயுமானவரே வந்து தாயும் சிசியும் பிரிச்சுட்டு வரணும் ஐதீகம். சுகப்பிரசவம் சீக்கிரமா மறைச்சோம். அம்புஜத்துக்கு சுகப்பிரசவம் கிட்ட குழந்தை எதிர்பார்த்ததுதான். இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆரம்பிக்க வேண்டியதுதான். மணி 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 வாசல்ல சாணி போட்டு 4 முழு கோலம் போட்டுருங்க. அதுக்கு தான் கோலப்பொடி எடுத்துட்டு இருக்கேன். லோச்சா குழந்தைக்கு பால் தெரியா, அவளை கவனிச்சுட்டு வாசல்லையும் கொல்ல பக்கத்துலயும் புதுசா வேப்பிலை பறிச்சு சொருக்கி வை. இருக்கும் தேன் உடைக்கிறியா? இனிமே தைரியமா உடைக்கலாம். இந்த பாரு வடை பாயசம் இது எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்கோ. நேற்றுக்கு பிரசவம் கஷ்டப்படுன்னு முதல்ல சொன்னதா அப்படியே நெஞ்சு பிரபலம் நடிக்க ஆரம்பிச்சுட்டு மணி. எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போட போல ஆயிடுது. எப்படியோ குழந்தைகள் பிறந்த வேலை மறுபடியும் குதூகலமா இருக்கு. எல்லா முகத்திலயும் சந்தோஷம் தாண்டவ மாடுறது. இது இப்படியே நினைச்சு இருக்கணும். இருக்கும் இருந்து பிறந்திருக்கே நம்ம வம்சத்தை அபிவிருத்தி பண்ண. ரோச்சா நீ ஆம்பளைங்கிட்ட இந்த சுபச்செய்தியை சொல்லிட்டியா? குழந்தைகள் பிறந்த உடனே அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். சந்தோஷத்துல அவர் கண் கலங்கிட்டார். சரி நான் எப்படி யாராவது அமிர்தத்துல இருக்க வேண்டாமா? நான் அவர்கிட்ட இருக்கேன். நீங்க மத்த வேலையை கவனிங்க. சந்தானராமன் இப்ப சந்தோஷராமன் ஆயிட்டான். என்னடா ஏன் கண்ணுங்கிற எப்பவும் நீதான் வார்த்தை வராது. இது இல்லையா? சிவராமா சாஸ்திரிகளை வர சொல்லு, வரதானம் கொடுக்கணும். சரிப்பா. சந்தனராமா அலமாரியில கால்னா காசு நிறைய முடிஞ்சு வச்சிருக்கேன் பாரு.
எல்லாத்தையும் எடுத்து வை. வெங்கடோ, கன்னியப்பனை வர சொல்லு. குதிரில இருந்து கொஞ்சம் நெல்லை எடுத்து ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லு. ஆமா நானு வரேன். நீ என்ன பண்ற, நம்ம வாத்தியார வர சொல்லு. பக்கத்து கிராமத்துல இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாரையும் நான் வர சொன்னதா சொல்ல சொல்லு. வரதானம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வரதானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ குழந்தைகளோட ஆயுசு கெட்டின்னு சொல்லுவா. சரிமாமா, இப்போ சொல்லிடுறேன். இரு சேஷு, உனக்கு புதுசா ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன். புண்ணியாவஜனம் முடிகிற வரைக்கும் பூஜை காரியங்கள் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். வந்து நான் யதா சௌகரியம் தானா வந்துடுது. லவக்குச்சா மாதிரி ரெட்ட குழந்தைகள். நீங்க சதா சர்வ காலமும் தியானம் பண்ற அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம்மளை கைவிடல. இங்க ஆத்து பொம்நாடிகள்லாம் இங்க என்ன 2 பேர் தானா? லோச்சா அம்புஜத்தை பாத்துக்க போயிருக்கா. பாலாமணி வாசல்ல கோலம் போட்டு இருக்கா. ஈஸ்வர கிருபையும் அனுகிரகமும் பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் என்னைக்கும் வீண் போகாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு தான் எப்பவும் மனசு ஏங்கும். எங்கேயோ யாருக்கோ நடந்தது நமக்கும் நடக்கும் அப்படின்னு கற்பனை சிறகடிச்சு பார்க்கும். அனுபவசாலிகள் பேசுற போது அவளை அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி தப்பான முடிவுகள் எடுக்க தூண்டும். யத்பாவம் தத்பவதி. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது, கெட்டது நினைச்சா கெட்டது. அப்பா, என்னையும் அம்புஜத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. ஆளாளுக்கு எதுவும் சொல்ல போய் ஒரு குழப்பத்துல ஒரு கலக்கத்துல இருந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எழுந்துடுறா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. என்னைக்குமே பெரியவா சொல்றது கேட்டு அனுசரிச்சுட்டு நடந்தா அதோட பலன் நல்லதா தான் அமையும்.